50வது பிறந்த நாளை என் மகனை போன்ற சங்கரசரவணன் கொண்டாடும் இந்த வேளையில் இந்த விழாவை பெருமைப்படுத்த வந்திருக்கின்ற சங்கரசரவணன் ஆசிரியர் பெருமக்களே, இவரை ஆசிரியராக ஏற்றுக்கொண்டு ஏகப்பட்ட மாணவர்கள் உருவாக்கிகள், மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இவருக்கு 70 வயசா, 70 நம்பவே முடியல, 50 வயசு ஆகுதுங்கிறது நம்பவே முடியல. 1975 பிறந்திருக்கிறாரு. பார்த்தா ரொம்ப பெரிய மனுஷமாக தெரியுது. ஆனால் பார்த்தா என் மகன் சூர்யாவோட 3 மாதம் சின்ன பையன். அப்போ தான் என்ன பெரிய ஆள் நினைக்காதீங்கன்னா, நான் ரொம்ப சின்ன பையன், சூர்யாவோட ஒரு 3 மாதம் சின்னவன் அப்படின்னாரு. அப்புறம் அப்பா வந்து டிஆர் சங்கரன், அம்மா லட்சுமிம்மா, நெல்லை சீமையில் இருந்தாங்க. எல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். கிராம முன்சிப்பாக இருந்தவர் பையன் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பையனுக்கு சினிமாவில் வரணும்னு ஆசை. அந்த ஆசையில் எனக்கு இல்லை, இந்த மனுஷனுக்கு எப்படி சினிமாவில் வரணும்னு ஆசைன்னு தெரியல. நல்ல நண்பர்கள் விவரம் தெரிஞ்சு மாட்டிக்க அந்த சினிமாவில் போய் பெரிய ஆள் ஈஸியாக வர முடியாதுன்ட்டானுங்க. அப்புறம் ஐஏஎஸ்க்கு முயற்சி பண்ணாரு. பல அட்டமத்தில் தோற்று போயிட்டார். இதில் ஐஏஎஸில் வெற்றிகளுக்கு அதிர்ஷ்டம் வந்து வேணும் போல இருக்குது. அதிர்ஷ்டம் கெட்ட வார்த்தை இது, அது கூட வேணும் போல இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் இந்த மனிதனுக்கு கிடைக்கவில்லை. நான் அது தோந்து போகாமல் இன்றைக்கி ஐஏஎஸ் பயிற்சி கல்லூரியில் பிரின்சிபலாக இருக்காங்க. இதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட 100கணக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாக்குறவங்க மிகப்பெரிய ஆள் இல்லையா? ஒரு கிட்ட பீஷ்மன் மாதிரி ஒரு இத்தனை பேர் உருவாக்கிட்டு இருக்காரு. நாமக்கல் கால்நடை கல்லூரியில் போய் படிக்கிறாரு. உத்தரப்பிரதேசம் கால்நடை கல்லூரியில் படிக்கிறாரு. கால்நடை மருத்துவர் பட்டம் வாங்குறாரு. அப்புறம் 12 வருஷம் கால்நடை துறையில் ஆராய்ச்சி பண்ணி முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. இப்போ தமிழ்நாடு கல்விக் கழகத்தில் போய் முதன்மை செயலாளர் இருந்த உதயச்சந்திரன் அவர் கீழே ஒரு பாடநூல் கழகத்தை இணை இயக்குனராக வேலை பார்க்குறாரு. படித்ததுங்க பாருங்கள், படித்தது கால்நடைத்துறை, வேலை பார்க்குறது இப்போ படிப்புன்னு அப்படியே கூட வந்தார். இவரை நான் சந்தித்தது எல்லாமே வீடியோவில் வந்துடுச்சு. 2016 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நாட்டுக்குரல் அரங்கேற்றம்னு பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. இவங்கெல்லாம் என் தம்பிங்க தான். அந்த அரங்கேற்றம் பண்ணார். அதுக்கு நான் உதவியாக இருந்தேன். திருக்குறள் இன்பத்து பாடல் ஒரு 7 பாடல்களை பொறுக்கி எடுத்து அதுக்கு நாட்டுப்புற கவிதைகள் எழுதி ஏஆர் ரஹ்மானுடைய சீடர் தாஜ்மஹலை வச்சு இசையமைத்து நாதகா சவாலை அரங்கேற்றம் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு இவரும் தமிழிசை தங்கமணியும் தான் கம்பீராக நடத்திருந்தாங்க. இதுக்கு ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி முதல்ல பாலகிருஷ்ணன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சங்கரசரவணனை கூட கூட்டி வந்து பெரிய படிப்பாடி இலக்கியத்தில் கரைச்சி குடிச்சுவேன் அப்படின்னாரு. எனக்கு சும்மா லேசாக அப்படியே ஒரு டச் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. சங்கரனுக்கு தான் படிச்சிருக்கியப்பா, யாது மூளை யாரும் கேள்வி இந்த பாட்டு தெரியுமா அப்படின்னு. அதில் எல்லா வெளியூர் கல்லூரி பள்ளிக்கு போய் தெரியும், டச் பண்ணி பார்ப்பேன். யாது மூளை யாரும் கேள்வி பாட்டை முழுசாக சொன்னீங்கன்னா ஏதோ பாக்கெட்டில் 1000 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி டச் வைப்பேன். ஒரு பையன் சொல்ல மாட்டான். மேடை திரும்பி பார்த்தா வாத்தியார் இருப்பான். சார் வாத்தியார் நீங்களாம் கலந்துக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறது. யார் சொல்ல மாட்டா, கடைசி நான் பாட்டை சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது ஒரு பெரிய பின்னாடி வந்து கொஞ்சம் உள்ளே வரைங்களான்னு இன்னும் உள்ளே கூட்டி போய் ரூமில் இந்த பள்ளிக்கூடம் நான் தான் தமிழாசிரியர், வாத்தியார் கலந்துக்கலான்னு சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் பிரின்சிபல் வந்து என்னை சொல்லிப்பார், அந்த பாட்டு எனக்கு தெரியாது, நல்ல வேலை காப்பாற்றிட்டீங்க, நான் தெரிஞ்சுன்னா 6 மாதம் சர்வீஸுக்கு போய் எனக்கு டிஸ்மிஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. அதே மாதிரி அன்றைக்கி அந்த பாட்டை ஒரு முழுசாக சொல்லி 100 ரூபா கொடுக்கணுமாம்மா. அந்த 100 ரூபா நான் கொடுக்காம விட்டேன். இப்போ வாங்கிட்டே பாப்பா எப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. வட்டியும் சேர்த்து 500 ரூபாய் கொடுத்துறேன். இது ஜெயிலா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னடா இவர் இவ்வளவு பூரமாக இருக்காங்க, இந்த குடும்பமே வந்து கல்வி சார்ந்த குடும்பமா அப்படின்னு பார்த்தா இவன் அப்பன் வந்து நெல்லை ஜெயந்தான் சொன்னால் பார்த்து பிரமாதமா அதே வீட்டில் குடியிருந்தான். தினம் சந்திச்சுக்குமா போய் பணம் கடைசிக்காத என் தம்பி தானே இல்லை, அது மாதிரி எனக்கு சொல்லவே இல்லை. நெல்லை ஜெயந்தா தம்பி நீ சொல்லவே கேட்டேன். இந்த நெல்லை ஜெயந்தா வந்து நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு மனிதர். ஏன்னா கல்வி
கவியரசு கண்ணதாசன் பிறகு நான் கொண்டாடுகின்ற மதிக்கின்ற மிகப்பெரிய ஆள் காவிய கவிஞர் வாலி. அந்த வாலி 2013 இறந்து போயிட்டார். இருந்து போனதுக்கப்புறம் 12 ஆண்டுகள் தொடர்ந்தவருடைய நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான ஒரு பக்தன். நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு நிகழ்ச்சி வந்து வச்சுருக்காரு. அப்படி ஒரு மகத்தான மனுஷன் வாலி. தமிழ் சினிமாவுக்கு 15,000 பாட்டு எழுதியிருக்காரு. நினச்சி பாருங்க, 15,000 பாட்டு எண்ணி பார்க்க முடியுமா? 15,000 பாட்டு எழுதியிருக்காரு. என்னமே ஒரு சாதாரண எனக்கு 53 படத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு. அதில் முதல் படம் கண்கண்ட தீபம்னு ஒரு படம் KS கோபாலகிருஷ்ணன் எடுத்தார். அது ரங்கராவு, சுப்பையா, பத்மினி மீன் கேரக்டர் பண்ணுவாங்க. அதுதான் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி காளா கண்ணுக்குட்டி கல்யாண வயசு கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு ஒன்று. அதான் முதல்ல வாலி எனக்கு எழுதுகிற பாட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் என் கேள்விக்கு என்ன பதில்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 50 தான் நிறையா இருக்கீங்க. உயர்ந்த மந்தில் அந்த கேள்விக்கு என்ன பதில் பாட்டு கேட்காதவங்களே இது கிட்டத்தட்ட 90% இருக்க மாட்டேங்க. அது சூப்பர் ஹிட் பாட்டு. அது வாலி தான் எழுதினாரு. அதுக்கப்புறம் பாலச்சந்தரோட நான் சம்மந்தப்பட்ட முதல் படம் எதிரொலி. சிவாஜி கணேசன் அதில் ஹீரோ பண்ணார். அதில் குங்கும செம்மடியில் மாதுளை மொத்துக்கள் கொட்டி கிடப்பது என்ன, அதில் மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பது என்ன. சூப்பர் பாட்டு. இப்போ நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், நான் லக்ஷ்மி இதை விட அழகாக இருக்க முடியாது. அவ்வளோ அழகாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருப்பாங்க அந்த படம்னா. அதுக்கு சொல்லத்தான் நினைக்கிறேன்னு சொல்லத்தான் டைட்டில் பாட்டையே வாலி தான் எழுதி கொடுத்தார், சொல்லத்தான் நினைக்கிறேன்னு. அதுக்கப்புறம் பல படங்கள் எழுதிட்டு கனாக்கானம் கண்கள் மெல்ல உறங்காத பாட சொல்லான்னு அக்னிசாட்சி படம் நெட்டில் போய் பாருங்க. அந்த படம் அழகாக எடுக்கவே முடியாது. நானும் சைதாக நடிச்சிருக்கோம், பாலச்சந்தர் ஷூட் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் பத்திரகாளி படம் பாதி படம் எடுத்துக்கும் போதே விமானம் சேர்த்து போனான் ராணிச்சந்திரா. அவளை வச்சது கண்ணன் ஒரு கை குழந்தைன்னு என்ன மாதிரி பாட்டுதெல்லாம். அது இப்போ 53 படத்துக்கு எழுதி எனக்கு பேருவது காரணமே வாலியோட கவிதைகள் தான். பட் எத்தனாயிரம் கவிதை எழுதினாலும் அவருடைய இந்த அவதார புருஷன், பாண்டவ பூமி, கிருஷ்ண விஜயம், இந்த கவிதை நூலுக்கு ஈக்குவலாக எதையுமே சொல்ல முடியாது. அவதார புருஷன் வெளியிட்டும் போது நெல்லை சேர்ந்த மதியத்தில் வெளியிட்டும் போது நான் அந்த மேடையில் பேசினேன். அவர் கம்பனை ஃபுல்லாக படிச்சிருக்கிறாரு. கம்பன் வரிகளை பயன்படுத்த மாட்டார். குழந்தை ராம அந்த குழந்தைய கையில் இடுப்பில் வச்சுட்ருக்கிறா. இரவு ஆகி போச்சு. பௌர்ணமி நிலா மேலே வந்துருக்கு. நிலா மேலே உதயமாக நிலா ஒரு படுக்கரை இருக்கும் இல்லையா, அதை இவர் பாட்ட சொல்கிறாரு. நிலவை படைத்த நாயகன் தாயிடம் நிலவை பிடித்து தாய் என்று கேட்டான். அழகு நிலாவை இடுப்பில் ஏந்தி அழுக்கு நிலாவை அழைத்தால் போகலைமா. இங்கெல்லாம் அழுக்க இருக்கணும். அதுக்கப்புறம் கம்பன் என்ன பண்ணுறான், ராமன் சீதைக்கு கல்யாணத்தை ஜனகன் செய்து வைத்தான் அப்படின்னு ஒரு மட்டும். அதை கம்பராமா சொல்லும்போது கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடு மன்னுதி என்ன தாமரை என்ன தடக்கையின் என்றான் அப்படிங்கிறான். திருமாலும் திருமகனும் போல என்னுடைய செல்லமலை திருமணம் செய்து வாழ்வாங்க வாழ்வாயாகன்னு கையில் நீர் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு கம்பன் எழுதியிருக்கான். அதை அப்படியே இருந்தால் அந்த கண்டென்ட்டை கை வீசி வந்த வைகாசி நிலவை விடியில் மை பூசி வந்த தை மாச மலரை வலக்கையால் மெல்ல பற்றி வனமந்தான் தீயை சுற்றி அப்படியே பண்ணிப்பான். கும்பகர்ணன் செத்து போகிறான். கும்பகர்ணன் செத்தோன்னா பரதகரமே போன மாதிரி ராவணன் ஃபீலிங் இருக்குது. அவ்வளோ சூழ்நிலை அவன் சீதை மேலுள்ள காதல் காமம் ஈர்ப்பு குறையவே இல்லை. பார்க்குற பொண்ணெல்லாம் சீரையாக தெரியுது. கூப்பிட பேரெல்லாம் சீட்டான வருது. சந்திக்கிற கண்கள்லாம் சீரை கண்களாக இருக்குது. இந்த மன்மதன் காதல் கடவுள் உன்பொருட்டு தன்முலை தாமரை மா தனி நிலம் அசோகம் 5 மலக்கணங்களை உன்பொருட்டு நெஞ்சுக்கு போட்டு புண்ணாக்கிட்டான். தாயே சீதா ஒரு விட இறங்க மாட்டாயா அப்படிங்கிறான். பெண்ணெல்லாம் நீரே யாக்கி பேரெல்லாம் உமதே ஆக்கி கண்ணெல்லாம் நுண்கண்ணாக்கி காமவேள் என்னும் நாமத்து அன்னலை வானமாக்கி ஐங்கணைக்கு அறியத்தக்க புண்ணெல்லாம் எனக்கு ஆக்கி விபரீதம் புணர்த்தி விட்டு தாயே ஒரு பாட்டு இணங்க மாட்டேங்கிறான். அது அப்படியே நம்மால் வாலி பேரமாய் போடுறான். சீதையே நீ சிறைப்பட்ட காரணம் நான் மட்டுமல்ல, நான் அனுப்பிய மாயமான் மட்டுமல்ல, நீயும் தான் என் உள்ளே நீ எழுப்பிய ஆசை தீயும் தான்ங்கிறான். போயிட்டு இருக்கல நீ அவதார புதுசாக எடுத்தீங்கன்னா வைக்கவே முடியாது. அந்த மாதிரி மகா கவிஞனுக்கு விழா எடுத்துக்கொண்டிருக்கிறான் என் தம்பி நெல்லை சேர்ந்தான். சரி, இந்த அளவுக்கு இவன் கவியாத்து காத்தல்னா அந்த பையனுக்கு கிடையாது. அந்த மாதிரிலாம் கவிஞர் எழுத முடியாது. ஆனால் நிறைய படிக்கக்கூடிய ஆள். திருக்குறளை 1300 குறளுக்கு மனப்பாடமாக சொன்னால் சொல்ல மாட்டான். பட் 330 குறளுக்கும் கரைச்சி குடித்தாள். எதை வேணால் கேட்டால் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அறிவுள்ளாள். ஸோ நான் மகாபாரதம் ராமாயணம் முடிஞ்ச உடனே திருக்குறளை உரை நடத்தலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதின திருக்குறள். அது
அதுக்கு வந்து பரிமேலழகர், மணக்குடவர், வீரமாமுனி வந்து 14ஆம் நூற்றாண்டு உரை எழுதியிருக்கு. அப்படி ஏகப்பட்ட உரை எழுதியிருக்காங்க. நம்ம காலகட்டத்தில் மூவா, கியா பை விஸ்வநாதன், திருக்குறள் முன்சாமி, கலைஞர், சாலமன் பாப்பேன், நூற்றுக்கணக்கான பேர் உரை எழுதியிருக்காங்க. பட் என்னென்ன, சாலமன் மூவா எழுதின உரை வந்து 6 லட்சம் காப்பி விற்றுருக்காமா. திருக்குறள் உரை வந்து மூவா எழுதின 6 லட்சம் காப்பி விற்றுருக்காமா. அந்த 6 லட்சம் காப்பியில் ஒரு புத்தகத்தையாக ஒருத்தர் 1300 குரலையும் படித்து உரை படிச்சிருப்பாங்கன்னா கேள்விக்குரிய. ஏன்னு கேட்டால் அது ஒரு பழமொழியது, அது இப்போ எல்லாரும் போய் சேராது. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், டக்குன்னு இந்த பாட்டு என்னன்னு சொல்லுவாப்பா, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற குத்தொக்க சீத்து இழத்து என்னன்னு சொல்லுவாப்பா, கை தூக்கி பண்ணி. அதாவது புரியாது நமக்கு. நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நிறை பேரையான பெண்ணை புரிய ஒன்றும் புரியாது. இந்த பையன் மட்டும் இதெல்லாம் படித்து வச்சுட்டு நான் வந்து நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நாம் வாழ்க்கை சந்தித்த தலைவர்கள், வழிகாட்டிகள், திரைப்படத்தில் பெரியவங்க இவனை வாழ்க்கையிலிருந்து உருக்கமாக சம்பவம் எடுத்து அதை வந்து குரல் பொறுத்தலாம் அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த பையன் தான் கிடச்சான். அந்த திருக்குறள் உடுங்கன்னு எந்த மாதிரி நீங்கள் கதை சொன்னாலும் நாங்கள் எடுத்தாலும் ஒரு கதை சொன்னால் 5 பாட்டு எடுத்து கொடுப்பான். அந்த 1300 குரல்லேருந்து ஒரு கதை நான் சொன்னேன் 5 பாட்டு எடுத்து உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கு சார். அந்த மாதிரி பண்ணோம். ஒரு 5 கதையை மட்டும் நான் உங்களுடைய உரையை முடிச்சிடுறேன். மகாத்மா காந்தி டெல்லி போனான்னா பிர்லா மாளிகையில் தான் தங்குவார். பிர்லா வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914-19 நடக்குது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச 1919 50 லட்சம் ரூபா வச்சு குவாலியர் மில்லு துவக்கிறேன். பிர்லா 1919 50 லட்சம் ரூபாய் குவாலியர் மில்லு துவக்கினாடு. அவன் வந்து காந்தி வரான, காந்தியோட பயங்கர பக்தன். காந்தி வரார் டெல்லிக்கு சொன்னோன்னே 4 குதிரை கூட்டின சேலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போவான். அந்த 4 குதிரை அவுத்து விட்டுருவான். அவுத்து விட்டு யார் பிர்லாவும் கூட ஒரு சிஷியன்மார் 4 கூட்டு 4-5 பேர் சேர்ந்து காந்தி அந்த சேர் உட்கார வச்சு கையால் இழுத்துட்டு வரும். அப்படி விடுவோம். அப்படி பாசமான ஆள். இந்த பிர்லா மாளிகையில் ஒரு சாயங்காலம் 5 மணி ஆனால் அப்புறம் காந்தி பிரார்த்தனை கொண்டு 5 நிமிஷம் பாட்டு பாடுவார். ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அவர்களுக்கு அழகாக பேசுகிற ஆள் கிடையாது. பிரார்த்தனை கூட முடிஞ்ச உடனே துண்டு ஏற்றிட்டு இவ்வளோ தான் போட்டிருக்கும். அந்த தொண்டர்கிட்ட போய் காசு போடுங்க, கட்சிக்கு காசு போடுவாங்க. 200 பேருக்கு போய் என்ன 5 ரூபா 2 ரூபா 10 ரூபா போடுவாங்க. அதை மொத்தமாக போட்டு எண்ணி பார்க்கும்போது ஒரு 1110 ரூபா ஒரு 4 அணா இருந்திருக்கு. சரிப்பா நாளை காலையில் பேங்கில் போட்டுரு அப்படின்னு காந்தி சொன்னார். மறுநாள் காலையில் இந்த பையன் மேலே பேங்க் போது பேங்க்கில் போய் கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 4 அணா குறையுது. கவுண்ட் பண்ணால் அந்த நேரத்துக்கு பணத்து வந்து ஒரு 4 அணான்னு 3 பைசா 4 அணா குறையுது. இது வந்து இந்த கதையை அப்துல் கலாம் எடுத்து சொன்னார். இந்த கதையை அப்துல் கலாம் எடுத்து சொன்னார். 4 அணா குறையுது. 4 அணா குறையுதுன்னு நல்லா எண்ணி பார்த்தியாப்பா, எண்ணி பார்த்தோன்னா அப்போ நம்ம சத்தியத்தின் நேர்மையும் சரியாக போதிப்பில்லை. ஆகவே இன்று ஒரு நாள் விடுவது உண்ணாவதுன்னு ஒரு 4 நாளுக்காக மகாத்மா காந்தி காலையில் சாயங்காலம் தண்ணி கூட குடிக்காம உண்ணா வந்திருக்கு. இப்படிலாம் மனுஷன் பார்க்க முடியுமா? இதுக்காக இந்த பையன் எனக்கு ஒரு பாட்டு எடுத்துக்கார். திணை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையாக கொள்வர் பழினானுவார் அப்படின்ற பாட்டை வந்து சங்கரசாமி எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காமராஜர் முதலமைச்சராக இருக்காரு. இந்த பேச்சுலராக்கள் எல்லாமே கோவக்காரனாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த புராண கதைகள் எல்லா துறவியுமே துறவின்னா பைப்புறம் அடக்கணும்னால பயங்கர கோவக்காரனாக இருப்பான். காமராஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டே குழந்தை குட்டி வந்து அவர் சாப்பிட்டா இருப்பார். இப்போ கல்யாணம் எப்பவும் கெடுக்கிட்டு இருப்பார். காமராஜ் இது சிரிக்கிறதா ஃபோட்டோ பார்க்க கஷ்டம். காமராஜ் க்ளோஸாக இருந்தார் பாருங்க. காமராஜ் சிரிச்சுட்டு 10,000 ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ இருந்தால் பெரிய விஷயம். கலைஞர்னா எல்லா ஃபோட்டோ சிரிச்சுட்டு இருப்பார். இவர் கல்யாணம் பண்ண கிடுக்கிட்டே இருப்பார். இப்படி கோபக்கார மனுஷன். காலையில் முதலமைச்சர் ஏன்னா ரோட்டில் போகிற பையன்லாம் வந்து பியூன் வேலைக்கு வந்துடுறாங்க. ஒரு மரியாதை எல்லாம் போச்சு. இனிமேல் பியூன் வேலைக்கு வரணும் 8ஆம் கிளாஸ் படிக்க உத்தரவு போடலாம் அப்படின்னு காலையில் ப்ரெஸ்ஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. பத்திரிக்கையில் செய்தி வந்துச்சு. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு எம்எல்ஏ காசில் ஒரு பியூன் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறான். பியூன் வேலையை பார்ப்பவர்கள் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கணும். ஐயோ நமக்கு 57 வயசு ஆகி போச்சு, 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இப்போ போய் படிப்பு மண்டையில் ஏறுமா? இதில் நம்பி கல்யாணம் பண்ணி 3 பொட்டை பிள்ளைகளை பெற்றுட்டேன், அது கல்யாணம் வர பண்ணல. இந்த உத்தரவை காமராஜர் போட்டாருன்னா நம்ம ஆற்று குளத்தில் குடும்பத்தோடு சாகத்தில் வழி இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். பக்கத்தில் உள்ள மூகே தேவர் எம்எல்ஏ ஆசிரியர்கள் மக்கள் தலைவர்களாக காமராஜர் அவர் சொன்னால் குறைய சொன்னால் புரியுங்க. முதலமைச்சர் போய் நான் எப்படி பேச முடியும்? திருக்க போயில முதலமைச்சர் நீயே போய் பேசணுமா? பிஏ செக்ரட்டரி இருக்காங்கல்ல, இப்போ நம்ம தான் பேசணும் அப்படின்னு நம்பர் கொடுத்தாரு. வாங்கினா தலைக்கு மேலே போச்சு சாணன்னு முளை பண்ண வாங்கி இம்மா ஃபோன் பண்ண கோட்டைக்கு ஃபோன் பண்ணால் அங்கே ஃபோன் எடுத்தாங்க. யார்ப்பா? நான் எம்எல்ஏ ஆசிரியர் இவங்க பேச என்னப்பா விஷயம்? மாதிரி சிஎம் ஐயா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, ஜூன் வேலை பார்க்குறவங்கள 8ஆம் கிளாஸ் படிக்கணும். ஐயா எனக்கு 57 வயசு ஆகி போச்சு, 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது, இந்த உத்தரவை போட்டாருன்னா நான் ஆத்திர குளத்தில் குடும்பத்தோடு சாகத்தில் வழி இல்லை. தப்பாக நினச்சிக்காதீங்க,
6ஆம் கிளாஸ் படித்தவிட நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு, எங்கடா இதுக்கு 8வது படிச்சுன்னு அப்படின்னாரு. ஏன்னா காமாஜி 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. ரேய் யாரா நீங்கள் அங்கேயே பேசுறது, நான் தானே காமாசர் பேசுகிறேன். ஐயோ சாமி உங்ககிட்டே பேசிட்டுனா இல்லை பாட புறப்பட்டு வாடனாரு. அடுத்த 1/2 மணி நேரத்தில் ஒரு ஜீப் வந்து அள்ளிட்டு போயிடுச்சு. நேராக போனால் இந்த மாதிரி விஐபி முக்கியமான இடத்துல வேண்டுகோள் பெற்று கொடுத்து போகிறாங்க. கடைசி அவன் கைட்டு நிற்கிறான். யாருப்பா? எம்எல்ஏ நம்ம தான் ஃபோனில் பேசுகிறோம். ஐயா மனுஷங்கன்னு கால் விழுந்தான். காலை தொடுவதற்கு முன்பாகவே 2 கையும் பிடிச்சவன் மேலே தூக்கி பக்கத்தில் சோஃபா இருந்தது. அந்த சோஃபாவில் பியூனை உட்கார வச்சு பக்கத்தில் காமராஜ் உட்காந்து தோளில் கை போட்டு அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்க. இனிமே பியூன் வேறு பார்க்குறவங்க 8ஆம் கிளாஸ் உத்தரவை மாற்றி போகிறாங்க. இப்படி முதலமைச்சர் நம்ம லைஃப்பில் பார்க்க முடியுமாயா? பணிமாம் என்றும் பெருமை சிறுமை அணிமாம் தன்னை என்று இந்த பையன் அதுக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுத்துருக்கான். அடுத்த பாட்டு சூப்பர் பாட்டு, சுடச்சுடன் பொன்போல்கள் ஒரு டைட்டில் வச்சுட்டார். நான் யூஸ் பண்ண நினச்ச டைட்டில் அந்த பையனை வச்சுட்டான். மேலே சுடச்சுடன் பொன்போல் வரும்னு வச்சுட்டான். அந்த சுடச்சுடன் பொன்போல் ஒளிரும் ஒரு பாட்டு வருது வள்ளுவர்கள். அந்த பாட்டுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். பையனுக்கு 19 வயசு. சினிமாவில் நடிக்கிறதுக்கு மேக்கப் போட்டு காலையில் உட்காந்துருக்கான். காலையில் 7 மணிக்கு போய் மேக்கப் போட்டு உட்காந்துட்டான். 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6 மணி வரைக்கும் ஷார்ட் வரல. இன்னைக்கு ஷூட்டிங் வரல பாப்பா அப்படின்ட்டானுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கட்டமாக விரட்டி விட்டாங்க. போயிட்டான். மறுநாள் அதே மாதிரி வந்தான். காலை நேரத்துக்கு 7 மணிக்கு ரெடியாக மேக்கப் போட்டான். 9, 10, 11, 12, 1 மணிக்கு சாயங்காலம் 5 வரைக்கும் அவர் ஷார்ட் வரல. தோட்டத்தில் பழையபடி போயிட்டான். 1 நாள் 2 நாள் 17 நாள் அந்த பையன் மேக்கப் போட்டு உட்காரான். சாரி எனக்கு உனக்கு ஷார்ட் பண்ணி யாரும் சாரி சொல்லவே இல்லை. போடான்னு குறைச்சி விட்டுருக்காங்க. 17வது நாள் டைரக்டர் அப்பா அந்த போலீஸ் ஸ்பெஷலுக்கு ஒரு பையன் சொன்னாங்க, அந்த பையன் ரெடியாக இருக்கானா அப்படின்னா, சார் நான் ரெடியாக இருக்கேன் சார். இந்த சைக்கிளுக்கா போட்டேன். சைக்கிளுக்குண்ணா அப்போ சைக்கிளில் போய் ஷூட் பண்ணி ஷூட் சம்மந்தே அப்படின்னா, ஐயோ இருக்கு சார் இல்லை சார்ட்டு ஏற்காடு பொட்டி கிடைக்கிற ஒரு சைக்கிள் நிற்குது. ஓடி போய் இந்த பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு கேமரா வச்சுட்டாங்க. சைக்கிள் ஏற்றி விட்றாங்க. சைக்கிள் ஓட தெரியாது. ஒருத்தர் தள்ளி விட்றான். இவன் மாதிரி ராம்குமார் மாதிரி தள்ளி விட்டான். அப்படி போட போய் பொசுன்னு வந்தான். டேக் 2 அப்படின்னா திரும்ப போய் சைக்கிள் திருடா சைக்கிள் திருடா அங்கே சத்தம் கேட்டு டெலிகிராம் சைக்கிள் இஸ் ஆக்டிங் அப்படின்னாரு. யோ எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா, சைக்கிள் பிடிச்சி இல்லையா அப்படின்னா. இந்த பையன் நேராக ஓடினா போய் 17 நாள் ஷார்ட்டே வரல. இன்னைக்கு சைக்கிள்னா இன்னைக்கு ஷார்ட் எடுக்க மாட்டாங்க. நான் திருடலாம் இல்லை சார் ஷார்ட் பண்ணி தரேன்னா அந்த பையன் தான் எம்ஜிஆர். 17 நாள் நடிச்சு இந்த பையன் தான் எம்ஜிஆர். அந்த சைக்கிள் சொந்தக்காரன் கிருஷ்ணன் பஞ்சுவில் கிருஷ்ணன், அவர் தான் பெற்றால் தான் படையான் எம்ஜிஆர் வச்சு படாது. கிருஷ்ணன் பஞ்சு பராசர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணன் பஞ்சுவில் கிருஷ்ணன் தான் பெரியவர். அவர் பிஎஸ்சி சைக்கிள் தான் சைக்கிள். இப்படி வாழ்க்கையை துவக்கிறாரு. 1936 நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 10 வருஷத்துக்கு துண்டு வேஷம் எல்லாம் ஞாபகம். 10 வருஷம் துண்டு வேஷம் நடிச்சிட்டு இருக்காரு. 2 ஜிப்பா 2 வேஷ்டி உள்ள பார்த்தா அப்படி அண்டவர். இவ்வளோதான் அவருடைய உடை. சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் வாட்டாக்ஸ் ரோடு ஒன்று இருக்குது. அந்த வாட்டாக்ஸ் ரோடில் அவர் வீட்டில் குடியிருக்காரு. அந்த நைட்டானால் அந்த துணி மணி தண்ணி நான் ஊற போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு துணி காய போட்டுவார். காலையில் இருந்தோடனே 6 மணிக்கு சொம்புக்குள்ளே சுடுதறி போட்டு சொம்பில் இசி பிடிக்காது. சொம்பில் அப்படி இசி போட்டு அந்த தடவை போட்டு அங்கேருந்து நியூட்ரோ ஸ்டுடியோவுக்கு பை வாக் அங்கே நடந்து போவார். அங்கே போனால் உச்சத்தில் தான் தேராத பார்க்கணும். யாரும் உச்சத்தில் இருக்கார். அவர்கிட்ட போனோன்னே ஏதாவது வேஷம் இருந்தால் கொடுங்க. ராஜகுமாரமாக இருக்கிறவங்க அப்படியே சைடு வேஷம் கொடுக்குற அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல. அங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ கிடையாது, ஞாபகம். ஏவிஎம் 48, நான் சொல்கிறது 40 கதை. ஏவிஎம் ஸ்டுடியோ கிடையாது, பாலிங் ஸ்டுடியோலாம் கிடையாது, கோல்டன் ஸ்டுடியோ இருக்குது. அப்போ நியூட்ரன் பஸ் பிடிச்சி நேராக போகிறாரு. அங்கே போய் இறங்கினோடனே பக்கத்தில் அவர் இன்னொருத்தர், அண்ணன் வணக்கம்ண்ணே. யாருப்பா நீ? கும்பகோணம் வேல்நாயர் நாடகமில்லை, நீங்களும் அண்ணாவும் நவாகோசம் நாடகமெல்லாம் போட்டிங்களே, இப்போ நான் சைடு வேஷம் போட்டேன் அப்படின்னா. அது எந்த காலத்தை மேட்ரு? அம்மா இப்போ என்ன விஷயம்? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு. இவருக்கு காலையில் வேஷம் கிடையாது. பஸ் பிடிச்சி அங்கேருந்து கோல்டன் டிவாலுக்கு ஒரு ரூபா கொடுத்தாச்சு. டிஃபன் சாப்பிட்டு 2 மிச்சம் 7 ரூபா வச்சுருக்காங்க. 7 ரூபாயில் அன்னைக்கு 3 ரூபாயை அந்த நடிகருக்கு தானம் செய்தார். ஒரு ஞாபகம் வச்சுங்க, 10 ரூபாய் கையில் இருக்கும்போது 10 பைசா தானம் செய்ய முடியாத நீங்கள் 10 லட்சம் 1000 ரூபாய் கொடுக்கவே மாட்டீங்க. புரியுதா? அந்த பணம் ரொம்ப கையில் காசு கம்மியாக அதுலேயே தானம் பண்ணணும். அதனால் கொடையோட பேர் வந்தார் அவர். அப்போ கொடுத்தாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தார். எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைன்னா 21 வயசில் கல்யாணம் கொடுக்குறாங்க. அந்த அம்மா 2 வயசில் பார்கவி இந்த தங்கமணி செத்துருக்காங்க. அம்மா செத்துருக்க 2வது அம்மா ஃபோர்ஸ் பண்ணி பையன் பொக்குன்னு போயிடுவான்னு
ஒரு வருஷத்துலேயே இன்னொரு பொண்ணு சதானந்தர் கொஞ்சம் பசங்க போகணும். அந்த பொண்ணை கல்யாணம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே அதே வாட்டாக்ஸோட குடி வச்ச உடனே பக்கத்து வீட்டு பொண்ணுகள்லாம் ராமச்சந்திரன் 2வது சம்சாரமா நீ அப்படின்னாங்க. இல்லைங்க நான் முதல் சம்சாரம் இல்லை, 3 வரைக்கும் முதல் சம்சாரம், ஆனால் அவர் வரைக்கும் 2வது சம்சாரம். இல்லைங்க நான் முதல் சம்சாரம். இல்லைம்மா இங்கே தான் போய் முன்னாடி பார்கவி இருந்தான், இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி போயிட்டா அப்படின்னா ஏன் நான் ஏமாற்றப்பட்டேன், நான் ஏன் 2ஆம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு ஒரு ஷாக் வருது. எம்ஜிஆர் மனசிக்க மாட்டாங்க, அவங்க அம்மா அப்போ போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தி சொன்னான், தியாகராஜ பாகவதர் அந்த பல்பு கலர் இருப்பான், செக்கச்சவேன்னு பொண்ணுமா இருப்பான். தமிழ்நாட்டில் பொம்பளைகள்லாம் அப்புறம் ராவராளுங்க தியாகராஜ பாகவதர் கிடைச்சா அவங்க லவராக இருந்து அவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க, கொத்திட்டு போயிடுவாங்க. உன் புருஷன் பாகவோட அழகாக இருக்கிறான், கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க உனக்கு புருஷன் கிடைக்க மாட்டான்னு சொன்னால் இந்த பொம்பளை பயம் வந்துடுது. இதனால் அவர் டிபி வருது. டிபி வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, டிபி வந்து 18 வருஷம் அந்த அம்மா டிபியில் கஷ்டப்படுறாங்க. 18 வருஷம். அது ஒரு கட்டத்தில் வந்து இந்த டிபிக்கு ஸ்ட்ரெப்டாமைசின் அந்த மாத்திரை ஊசி இல்லாமல் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாட்டேக்ஸ் ரோடு கைரிக்ஷாவில் கொண்டாட்டி உட்கார வச்சு நடந்து பாட்டேக்ஸ் ரோடு வந்து கபாலி தியேட்டர் எங்கே இருக்குது, காமதேவன் தியேட்டர் லாஸ்ட் காமதா தியேட்டருக்கு நடந்து 6-7 கிலோமீட்டர் நடந்து வருவார். சம்சாரம் வந்து கைரிக்ஷாவில் வருவாங்க, அங்கே போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் போய் கடைசி காலத்தில் ஸ்டுடியோவில் வந்த உடனே சம்சாரத்துக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு ஊற விட்டு இவரை சீக்கா போட்டு அரைப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டி சாம்பிராணி கோவெடுத்து உப்பந்தெல்லாம் காய வச்சு சோறு ஊட்டி விட்டு இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் படுக்கையில் படுக்க வச்சு படுக்கையில் இப்படி படுக்க வச்சுட்டு பக்கத்து இவர் படுத்தா கால் பட்டுறமேன்னு இவர் சைடில் படுத்து கால் இந்த பக்கம் எல்சியாக திருப்பி வச்சு இங்கே ஸ்டூல் வச்சு காலை தூங்குறாமா. இப்படியெல்லாம் துன்பப்பட்டவருக்கு 37 வயசுக்கு அப்புறம் 1954 மலைக்கண்ணன் வந்துச்சு, அப்புறம் அலிபாபா வந்துச்சு, அப்புறம் மதுரை வீரன் வந்துச்சு, அப்புறம் நாடோடி மன்னன் வந்துச்சு. அப்படியே போய் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து உச்சம் தொட்டு நாட்டையை பிடிச்சார். இதுக்கு தான் தம்பி இப்போ மேலே போட்டுக்காப்பாங்க, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடன் நோக்கி கவருக்கு, துன்பத்தை தொடர்ந்து எவனோடு தாங்குறானோ அவன் உச்சம் தொடுவான் அப்படிங்கிறதுக்கு அந்த பாட்டை இந்த பையன் தான் எனக்கு என்ஜாய் பண்ணி கொடுத்தாரு. ஆச்சுங்களா. அடுத்த ஒரு பாட்டு 15 படங்களில் நான் சிவாஜி படம் நடிச்சிருக்கேன். இனிமேல் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் இந்த மண்ணில் உலகத்தையே பிறக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பிறந்தவன் செஞ்ச பாவம், உலகத்திலேயே சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் பிறக்க முடியாது. அவர் போடாத வேஷம் சுவாசமே நடிப்பு தான் அந்த மனுஷனுக்கு. ஆனால் 15 படம் நான் அவர் நடிச்சிருக்கிறேன். ஒரு நாள் கூட சிவாஜி வந்து டயலாக்கரை வாங்கி பார்த்து படித்து நான் பார்த்தேன். 15 படம் நான் பார்த்தே கிடையாது. என்ன பண்ணுவார்னா சங்கரஸ்வரமாக டே டயலாக் படிக்கா அடிப்பார். அவன் டயலாக் படிப்பான். இன்னொரு அப்படி செகண்ட் டைம் கொடுப்பான். படித்தோம்னா ரெடின்னு வரும். 2 தடவை கேட்டுட்டு மொத்தம் டயலாக் ரெடி கேட்கும் பாரு. இப்படி ராஜராணி படம் ஷூட் பண்ணிக்காங்க வாகினியில். பீம்சிங் டைரக்ட் பண்ணுறாரு. சிவாஜி கிட்ட சொல்கிறாரு, ஒரு ஓரங்க நாடகம் இது போட்டால் நல்லா இருக்குமையா இந்த படத்துக்கு என்ன பண்ணணும்னு யாருக்கு கலைஞர் கூப்பிட்டான்னு கலைஞர் வராரு. கலைஞர் வந்து ஒரு புறநானூற்று தாயை பேஸ் பண்ண ஒரு கவிதையை வச்சு ஒரு உரை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ இந்த கூட்டத்தில் சங்கர்ஷனை சேர்த்து சொல்கிறேன். கதையில் வந்து போர் நடக்குது. போரில் வந்து தகப்பனாக செத்து போகிறாரு 2 நாளில். அதுக்கப்புறம் புருஷன் வரான். புருஷன் வந்து வீரகரமாக சண்டை போட்டு ஒரு 4 நாள் அவன் செத்து போகிறான். கடைசியில் ஒரு 5-10 வயசு பையன் பாலகன் ஆலமத்தில் படிச்சுட்டு இருக்கான். அவங்க கையில் ரத்தக்காய் பால் கொடுத்து நீ போருக்கு போயிட்டுவான்னு சொன்னான் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அது என்ன பாட்டு? அந்த பாட்டை யார் சொன்னாலும் இதோ கையில் காசு 1000 ரூபா ரெடியாக இருக்கு. 1000 சொல்லுங்கப்பா, யாராவது சொல்லுங்கள். அது இல்லை, இது இன்னொரு பாட்டு. அது ஒரு பாட்டு, அது இன்னொரு பாட்டு. எப்படி சொல்ற பாட்டு வந்து நரம்பழும் துறைய நிரம்பாம் என்றோள் முழவி மருங்கின் முதியோள் சிறுவன் படை எழுந்து மாறினன் எந்து பல கூற மண்டமன் குடைந்தனாய் உண்டன் முலையில திடுவன் யானன சினையை கொண்ட வாழோடு படுமணம் பெயரா செஞ்சளம் தொழில்போல் சிதைந்த வேறாகிய படுமர் கிடக்கை காணும் ஈர்த்தன் ஞானிலும் பெரிதும். இதுதான் காக்கை பாடின பாட்டு. இப்போ நான் சொன்ன பாட்டு கடித சிந்தை கடிதபெற் துணிவே முதின் மகளர் ஆதல் தகுமே மேனாள் உத்த செல்விற்கவள் தன்னை யானை எரிந்து களத்துணி தனனே நெருநல் உத்த செல்விற்கவள் கொடுநல் பெருநல் விலகி ஆண்டு பட்டனே இன்றும் செருப்படை கேட்டு விருப்புற்று மயங்கி வேர்க்கை கொடுத்தும் எழுதிவே துளி பார்வை குடும்பி எண்ணெய் நீவி ஒருமோ அந்த இல்லோடு செருமோன் மகிழ்ச்சி எழுகிறவிடமே. இந்த பாட்டுக்கு கலைஞர் வந்து 2 ஹவர்ஸில் வாங்கிச்சுள்ள டயலாக் எழுதி கொடுத்து எங்கள் வாத்தியார் 3 தடவை சொல்கிறான்னு கேட்டுட்டு டேக் பண்ணிட்டான். 4 நிமிஷம் 25 செகண்ட். இன்னைக்கு வேர்ல்டு ரெக்கார்ட். இந்த சேரன் செங்கோட்டன் எல்லாருக்கும் வந்து இன்னொரு காவிரி வந்த தமிழகத்து புதுமணல் களம் அமைத்து
சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்தில் கலசத்தில் யார்களிதான் பறப்பது என்று இந்து போல் போர்த்துட்டுக் கொண்ட காலம் அது. அந்நாளில் ஓர் காலத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற சேடு கேட்டு தனல் வீழ் மெடுகானால் தமிழத்து கிடையொழுத்தி அமர்போலும் கண்டுடனே அயலூர் சென்று அவள் கணவன் வந்துட்டான். புனர் போக்கும் விழியாரை அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கு தவித்தாய் என்றான். இல்லை என்ப முல்லை சூழி இந்நாட்டு படையல் ஓர் வீரர் கொண்டிட்டால் நல்ல உடையில் ஒரு கிழிச்சல் வந்தது போலன்றோ இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைப்பட்ட கண்ணீர் அணை உழைத்து அத்தான் என்றாள். அவன் புகை வெட்டு கிளம்பெறும் ஒரு புலி என்ன, புகை வெட்டுக்கும் ஒரு முறை மலை என்ன, பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான், சூடுடைத்தான், சுடர்முகம் தூக்கினான், சுக்கு நூறு தான் தூண்டுவள் பகை என்றான். நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்துடு கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான். கொடுத்தான் பின் தொடுத்தான் பகர் மீது பானம். போர் 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 முழங்கிட்டு முரசொலி. பார் 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 அந்த பைகளில் உரிமையாளர் பகை மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாளர் தோழெல்லாம் இறந்துரைத்தார். அந்த கட்டானை வித்தாலும் கண்வழியே சிந்திட்டாள். களத்தினரே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவித்து வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரின் குதிக்காரர்கள் உழைப்பட்டன, வேடப்படை முறிப்பட்டது, வேர்கள் பொடிப்பட்டன, எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடையே என கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர், வெற்றியும் கணவருக்கு ஏற்றனர், ஏதற்கு தூது வந்தனர், வாழ்த்துக்கள் வழங்கினர், வீட்டார் தோழி வந்தனர், வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் குடிந்தாள். அப்போது ஏனெந்த மனிதன் வந்தான் இடவு செய்தி சொல்வதற்கு. என் நன்மை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்சேரி கடைசி செய்தி கிடந்தான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடைகளில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணாளன் மாவிலே வேர்த்தாங்கி நல்ல சார்பை இழுத்து விட்டார். ஆவிதான் போனவனும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சரித்த தமிழ் பதுவை கூவி அழுதாள். கொத்தான மறைந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் கனி அழுகி போனது என்றும் கதை எழுதாள். பனி வெல்லும் விழிகாட்டி பணவெல்லாம் முடிவுரைத்து பட்டியலை கவிப்பாடம் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தானின் கிடம்புடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்டு அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவதற்கும் போர் முரசும் பட்டதுதான் தாமதம். கெட்டதோ அவன் கெட்டதும் கூடி முழு வறுமை பட்டொழிந்து போகட்டும் என்றால் மட்டிலா பொருளுடன் நாட்டுக்கு என் வீட்டுக்கு வாழ்வேன் என்றால் வட்டிலினால் நாடி பார்க்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வின் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடை ஆசாரம் சென்று நினை கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான். அழகு மழை அன்பு தங்கும். அப்பா தாத்தா ஊத்திருந்தாவோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீ பாய்ந்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அடியாள மானம் என்றாள். மகனே அதை சொவிக்க நீயும் வருக என்றாள். வந்து விட்டான் கொலை கொழுந்து. குடும்பத்தை எழுந்து கொண்டே கூறுகிறாள். எது என்று படையெடுப்பால் நம் குடும்பம் தடையொழுந்து விட்ட மரமாகி போங்களா தம்பி, கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனாலும் இந்த நெல்முள்ள வரையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார். என் மகனே நீயும் தோளிலே பலமுள்ள வரையில் பகை சாடு, பழனி வாடு, உன் தாய்க்கு நாடு உடனே ஓடு என்று தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காய்த்து ரத்தக்காய் விழுந்து வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டார் திருப்பதி தாய். இதுதான் டயலாக்கு. 12ஆம் கிளாஸ் ஃபெயிலான கலைஞர் 12ஆம் கிளாஸ் ஃபெயிலான கலைஞர் எழுதுகிற டயலாக் இது. இது என் வாத்தியார் 2 தடவை கேட்டு மொத்தம் சொல்லிக்கிறேன். ரெக்கார்டு பிரேக். இதுக்காக பாட்டுக்கு பொருத்தமான குரல் தெரியுமா? இந்த பையன் செலவு பண்ணி கொடுத்தது 15 வருஷமா அவர் இப்படியே கேட்டே நடிச்சிருக்காரு. பார்த்து படிக்கவே இல்லை. செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு பாட்டோட. அப்புறம் எல்லா கதையும் நான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் அவருக்கு என்ன பெருமை இருக்கு, நான் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா. அப்படியாப்பா சரி சொல்லுப்பா அப்படின்னு. 27 வருஷம் தனிமை சிறையில் இருக்கிறார் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவுக்கு அதிபரானவர் 27 வருஷம் தனிமை சிறையில் இருக்கிறாரு. இருந்து நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அதிபராக இருக்கிறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் செக்யூரிட்டி பாய்ஸில் குட்டி குட்டி பசங்கள்லாம் ஒரு 20 பேர் இருக்கானுங்க. இன்னைக்கு சும்மா தான் இருக்கிறோம், கார் எடுத்துவாங்க, நேராக உட்லண்ட்ஸ் போய் டிஃபன் ஸ்டார்ட்லாங்கிறாரு. இல்லை கார் எடுத்து 7 பேர் நேராக உட்லண்ட்ஸ் போகிறாங்க. உட்லண்ட்ஸில் ரோட்டில் போய் உனக்கு பொங்கல் வேணும் வாங்கிக்கலாம், பூரி வாங்கிக்கலாம், மசாலா தோசை ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்படி ஆர்டர் பண்ணி உட்காந்துருந்தா பார்த்தா ஒரு 4வது ரோவில் ஒரு ஆள் ஒருத்தன் வயசான தனியாக உட்காந்துருக்கான். தம்பி தனியாக ஒரு பெரிய உட்காந்துக்காரா, நம்மளோட சாப்பிட போய் கூட்டி விட போடனே போகலாம். ஐயா சும்மா வாங்க, நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடல வாங்க, போய் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு உட்கார வச்சு ஐயாவுக்கு என்ன பண்ணி வாங்கி போனாங்க. ஆர்டர் பண்ணாங்க, வந்துச்சு. இந்த பசங்க தான் சாப்பிட்றோம், வேக வேகமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு மூஞ்சியே பார்க்காம குடிஞ்சிரு தேங்க்யூ அப்படின்ட்டு எழுந்து தடுமாறிட்டு போனார். ஒரு செகண்ட் போச்சுக்க தடுமாறிட்டு போனீங்க. இல்லை அவர் தான் ஜெயிலர். 27 வருஷம் ஜெயில் இருந்ததில்ல. அப்போ ஜெயில் அதிகாரி அவர் தான், மாதிரி யாரோ கிடையாது. ஜெயிலுக்குள்ளே போகும்போது எஃகு உடம்போட இரும்பு மாதிரி உடம்போட போனேன்.
அச்சுக்களையும் உப்பு இல்லாத கூடும் கொடுத்து அந்த கீழே மாக்கிட்டாங்க, வீக்காக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, வாரம் ஒரு நாள் எனக்கு பூஜை பண்ணுவாங்க. என்ன பூஜை? சட்டையெல்லாம் கட்டிட்டு அண்டரை நிறுத்திட்டு 100 சவுக்கடி, 100 அடி அடிப்பாங்க, ரத்தம் வரக்கூடாது. நேக்கு பாருங்கள், 100 அடிப்பாங்க, ரத்தம் வராது. முடிஞ்சு பார்த்தா நட்டுக்கிட்டு இருப்பேன். அடுத்தாப்புல 100 லத்தி சார்ஜ் குச்சி வச்சு அடிப்பாங்க, எலும்பு உடையாது. உடம்புல எப்படி அடிச்சா எலும்பு உடையாமல் இருக்குமா? 100 தடவை அடிப்பாங்க, எலும்பு மட்டும் உடையாம அடிப்பான். நட்டுங்க துடிச்சு போய் தவிச்சு தண்ணி 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 அப்படின்னு கேட்பேன். இந்த ஆள் ஜெயிலரு தண்ணி வேணுமா, இந்த வரன்னு வந்து என் மேலே ஒன்றுக்கு அடிப்பான். கப்பல் நிற்பாங்க, குடிக்க தண்ணி கேட்டால் தண்ணியாக இதாக வந்து என் மேலே ஒன்றுக்கு அடிப்பான். ஒரு தடவை 2 தடவை இல்லை. அந்த நான் ஜெயிலுக்கு நாள் பூராமே இந்த தண்டனை அனுபவிச்ச நாள் கூட இப்படி தான் பண்ணேன். அது மேலத்து உத்தரவு, அதனால் அவன் இது பண்ணியிருக்கான். அதுக்கு இவனை கோச் என்ன பண்ணது தான் நான் பொங்கலோட வாங்கி கொடுத்தேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நான நன்மையும் செய்து விடல். அந்த பாட்டு இந்த பையன் தான். கதையும் அவன் தான் கொடுத்தான், இந்த பாட்டையும் அவன் கொடுத்தான். இதோட கதையை முடிச்சுடுறோம். இப்போ வந்து ஒரு 50வது பிறந்த நாள் நேற்று, சங்கர்ஷனுக்கு 50வது பிறந்த நாள். அந்த குட்டி பாப்பாவை சம்சாரத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஞாபகம். உஷாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். விவரமான பையன், பொண்டாட்டி மரியாதை பண்ணுற மாதிரி நேக்கா இன்னைக்கு வச்சு தான் ஃபங்க்ஷனை. நியாயம் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கணும், நேற்று வச்சுருக்கணும். சாமத்துக்கு பொண்டாட்டி இப்போ கரெக்டாக பார்த்து இன்றைக்கி நம்ம பிறந்த நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கான். இவர் 50 தாண்டியாச்சு. என்னுடைய பார்வையில் இப்போ நான் சொல்ல போகிறத எல்லாமே கிட்ட 50 வயசு தாங்க நிறையா இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களோட வயசில் பெரியவேன். என்னோட வயசுல இப்போ 4 பேர் இருக்கலாம். எனக்கு 84 இருக்கும். என்னோட வயசு கை தூங்க 84 தானுங்க, கை தூங்க. ஒருத்தன் கிடையாது 84 தானே. இப்போ நான் தான் சீனியர் ஆள். அதனால் ஒன்று செஞ்சு சொல்கிறேன், 50 வயது தாண்டி விட்டால் உன் மனைவி 2ஆம் தாய். இன்றிலிருந்து உஷா இவனுக்கு 2ஆம் தாய். நீ நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் யாரையாவது நீங்கள் கும்பிடணும் வச்சுன்னா சாமியெல்லாம் கும்பிட தேவை. சாமி நம்ம கண்டுபிடிச்சது தான். முருகன், விநாயகன், காமாட்சி, மீனாட்சி நாம் உருவாக்குறது தான். சாமிக்கு வடிவமெல்லாம் கிடையாது. நாம் வணங்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நீ முதல்ல வணங்க வேண்டியது உன் தாயைத்தான். இந்த உலகத்தில் நான் பிறகு காரணமான என் தாயைத்தான் முதல்ல வணங்கணும். 10 மாதம் நான் 10 மாதம் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா சேர்த்து போயிட்டார். எனக்கு 4 வயசு இருக்கும்போது எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணி எங்கள் அண்ணா பிளேக் நோயில் 16 வயசு பையன் பிளேக் சேர்த்து போயிட்டான். பஞ்ச உச்சத்தில் இருக்குது. எதுவுமே உணவு தான் எதுவுமே விளைய மாட்டேங்க, சாப்பிட கண்டு இல்லை. ஆனால் எங்கே பார்த்தாலும் எருக்கஞ்செடியும் அரளி மரம் நல்லா இருக்குது. எருக்கஞ்செடி எருக்கம்பா இருக்குது பாருங்க. இவ்வளோ பால் வந்து சிலையை ஒழிச்சிட்டு இவ்வளோ பால் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு எனக்கு கொடுத்தீங்கன்னா மீட்டிங் பேச கூட காலி போய் கதை முடிஞ்சு போகும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. பாய்சனர் எருக்கஞ்செடியை பாலை கொடுத்து என்னை எங்கள் அம்மா அன்னைக்கு கொண்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி மேலே நான் பேச முடியாது. இன்னைக்கு முன்னாடி நினைக்க மாட்டேன். அப்போ எவ்வளோக்கு சாமி கொடுத்த குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வளர்த்து ஆளாக்கி அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கிறதுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அவள் பட்ட கஷ்டமாக பட்டு அதை முடிச்சு நான் மெட்ராஸ் போய் நான் ஓவியம் படிக்க போகும்போது விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, அது ஓவியங்களுக்கு ஸ்கோப்பே கிடையாது, எதிர்காலமெல்லாம் படிப்பு அப்படிங்கிறாங்க. அதை பற்றி இல்லை, அவன் என்ன படிக்க ஆசைப்படாலும் போய் படிக்கணும்னு சொன்னாங்க. அது 6 ஆண்டு படித்தேன். படித்தோடனே சினிமாக்குள்ளே வந்தேன். சினிமாக்குள்ளே மற்றவங்களும் சொன்னாங்க அது ஒரு தப்பான துறையமாக இல்லையா, போய் ஒழுக்கமாக நல்ல பையன் அங்கே மாதிரி தம்மடி பார்த்து தண்ணியை பார்த்து தப்பெல்லாம் பண்ணுவாங்க. என் பையனை பற்றி எனக்கு தெரியும், நீ போடான்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து 10 வருஷம் சினிமா நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரி கொண்டாட்டியாக வந்தான். அந்த அம்மா வந்து இப்போ அவளுக்கு இவங்கெல்லாம் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா 51 வயசு ஆகுது. எனக்கு கல்யாணம் பண்ணி அந்த அம்மா 51 கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த 50 வருஷத்தில் அந்த அம்மா வந்து 87 கதாநாயகியை நடிச்சிருக்கிறேன், 198 படம் நடிச்சிருக்கிறேன். 87 கதாநாயகி கட்டி பிடிச்சி முத்தம் குட்டி போட்டு குட்டிக்கடமெல்லாம் போட்டு நடிச்சிருக்கிறேன். 18 வருஷம் நடிச்சு. ஏம்மா அந்த படங்களில் நான் லவ் சீனாக படம் அதை பார்த்து ஒரு ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லைன்னா என்ன கேளுண்ணா. அந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணோடனே உங்கள் அக்கா பொண்ணு நான் வெள்ளிக்கிழமையில் படம் பார்க்க போனோம். அது நீங்கள் ஜெயிச்சதால் கட்டி பிடிச்சி காட்டில் மிரண்டு சாட்டில் பார்த்தாங்க. எப்படி இருந்துச்சுன்னா வானலியில் நெருப்பு விட்டு அள்ளிட்டு வந்து நெஞ்சு மேலே போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு வானலிலே நெருப்பு அள்ளிட்டு வந்து நெஞ்சு மேலே போட்டால் ஒரு பொண்ணுக்கு எப்படி வலிக்கும். இந்த விஷயத்தையே அவள் 18 வருஷம் சொன்னான். அவ்வளோ பேசாமல் இருந்தேன். இன்றைக்கி வந்து 15 வயசில் 14 வயசில் மெட்ராஸுக்கு வந்து இன்றைக்கி எனக்கு 70 வருஷம் வரைக்கும் இன்றைக்கி எல்லா செயல்பாடுகளும் நானே செய்கிறேன். எங்கள் அம்மாவே மனைவியே கொடுக்கவில்லைன்னா அவங்க 2 பேர் தான் என்னுடைய தெய்வம். நான் கும்பிட்ற தெய்வம் வந்து என் சம்சாரமும் அதைத்தான் இந்த பையன் சொல்கிறேன். சங்கரசரவணனுக்கு நீ வந்து உஷா வந்து இன்னும் கெட்டிக்காரு. சரவணனுக்கு வீட்டு மாடை கொடுத்துட்டாங்க, கரண்ட் பில் கட்டிட்டாங்க, ரேஷன் கடைக்கு போனாங்கன்னா ஸ்கூலுக்கு பையன் அனுப்பினா அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். எல்லா வேலையும் இந்த பொண்ணு பார்த்துக்குது. அவன் வந்து நீ படி இழுது ஆஃபீஸ் வேலையை பாருன்னு விட்டுருக்கான். அது மட்டும் இல்லை, வேலைக்கு வேற போயிட்டுருக்கான்.
காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வேலைக்கு முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் சமைச்சு போட்டு குழந்தை வளர்க்க முடியுமா? பெரிய தியாகி, சாதாரண மிகப்பெரிய தியாகி. 3 நாளைக்கு முன்னாடி வந்து பிறந்த நாளுக்கு என்னோட பிறந்த நாள் அன்றைக்கி 27ஆம் தேதி அன்றைக்கி வரேன்னு சொல்லிவிட்டு 7:30 மணிக்கு வருதுங்க. ஒரு பொண்ணு ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு நைட் 7:30 மணிக்கு புறப்பட்டாங்கன்னு வந்தால் என் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு இங்கே புறப்பட்டு போய் சேர கிட்டத்தட்ட 9 மணி ஆகி போகுது. அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டேன். எவ்வளோ தியாகி. அதனால் நான் தம்பி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து உலகத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து அப்பா இறந்து போய் 51 வயசு உயிரோடு இருக்காங்க. 32 வயசு இப்படி வாங்குறவங்க 51 வயசு உயிரோடு இருக்காங்க. உலகத்தில் வந்து கணவன் இறந்து போய் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்த விதவை பெண்கள் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் மனைவியை பறிகொடுத்து விட்டு 10 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்தாலே இது கையெட்டு கொடுக்க முடியாது. 10 ஆண்டுகள் மனைவியை இழந்து விட்டு 10 ஆண்டுகள் சந்தோஷமாக எவனுமே வாழ முடியாது. அப்படி அதை வாழ்ந்தானா அது பொய்யான வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே கண்ணுகளா உனக்கு சொல்கிறேன் உட்காந்துங்க, என் தம்பிமார்களுக்கு எல்லாம் சொல்கிறேன், சம்சாரம் நல்லா வச்சுங்க, சம்சாரம் நல்லா வச்சுங்க. இன்னைக்கு சொல்லுவேன், நல்லா வச்சுருப்பீங்க, இன்னும் நல்லா வச்சுருங்க. ஒரு 2000 ஆண்டு மேலே கடவை சொல்லிட்டு போயிட்டா. தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாரோடு போம், உடன்பரப்போடு தோல் வலி போம், பொற்தாலியோடு எவை போயிட்டா, பொண்டாட்டி கூட சகலம் போயிட்டு. அதனால் சம்சாரத்தை சரவணன் உஷாவும் எல்லா வளமும் நலம் பெற்று நீடூடி பல்லாண்டு பாட வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சாவலே வேண்டி வாழ்க்கை விடைகின்றேன். நன்றி.